ஃப்ரேம் ஆகல. It's okay. இருக்கட்டும். Yeah. Hi everyone. I'm so happy to meet you all once again in yet another live session. As usual, நிறைய questions இருக்கு. I think நம்ம எவ்வளோதான் நம்ம awareness videos நம்ம play பண்ணாலும் I think plenty of questions are coming. I'm glad that patients whom I meet every day in clinic வரவங்களா இருக்கட்டும் இல்ல pregnant patients scanக்கு வரவங்களா இருக்கட்டும், I'm glad that you can understand what I'm trying to say and I'm able to connect with all of you through videos. கண்டிப்பா YouTube live sessions it will be happening more frequently, so நீங்க தாராளமா உங்க questions கேட்கலாம். நிறைய பேர் actually I have so many questions already asked questions எங்களோட social handle அந்த messagesலயும் சரி inboxலயும் சரி and எங்களோட comment sectionல. So அது one by one I will try to answer that and then we will go on to your live questions. Okay, so let's get started for today. ஒரு patient நிறைய முறை I think I've seen this text. another first question எடுத்துர்க்கேன். piles problem, hemorrhoids அப்படினு சொல்லுவோம். தமிழ்ல like piles ன்னு நம்ம colloquially பேசுறது. அது pregnant ஆனா வருமா, post delivery வந்தா என்ன பண்றது, அதுக்கு என்ன ரீசன் அப்படினு கேக்குறாங்க. piles problemனாலே அதோட first thing one, அவங்க ரொம்ப ப்ரெஷர் போட்டு ரொம்ப கான்ஸ்டிபேட்டடாக மலச்சிக்கலோட ரொம்ப ப்ரெஷர் போட்டு மோஷன் பாஸ் பண்ணணும்னு நினச்சாலே வந்து அந்த உள்ள பக்கத்தில் இருக்கிற அந்த மோஷன் போகிற பேசேஜ் பக்கத்தில் இருக்கிற ரத்த குழா அது எல்லாமே கொஞ்சம் வீக்கமாக வாய்ப்புண்டு. ஸோ அதுதான் வெளியில் வந்து எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ்னு பார்க்குறது உண்டு. வெளியில் தெரிஞ்சால் வெளியில் அந்த பிளப்ஸ் மாதிரி ஸ்மால் பாயில்ஸ் மாதிரி தெரிஞ்சால் அது எக்ஸ்டர்னல் அண்ட் உள்ளே வந்து நம்ம ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். அது ஏன்னா ஏதான அவங்களோட டயட்டில் சரியான ஃபைபர் கண்டென்ட் இல்லாமல் இருக்கலாம், சரியாக அவங்களோட டயட்டில் நிறைய தண்ணி குடிக்காமல் இருக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒன் ஆயின்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் லோஷன் ஆயின்மெண்ட்ஸ் அதையும் தாண்டி லேசர் தெரப்பியும் இருக்குது அண்ட் ஹெமராய்டெக்டமியும் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு go through pain, ஏன்னா sometimes அது burst ஆனால் ப்ளீடிங்கும் வரலாம் மோஷன் போகும்போது. ஸோ டோன்ட் go through pain. Please consult a general surgeon or you can call us. We will be able to guide you to the right person. Doctor, I'm 13 weeks pregnant and I have anterior low-lying placenta. 13 வாரத்தில் நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி 13 வாரத்தில் நஞ்சுக்கொடி பற்றி நாங்கள் சொல்லவே மாட்டோம். அதுவும் லோ-லைங்ன்றது வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா யூட்ரஸே ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். யூட்ரஸ் 5 months 6 months 7 monthsல பெருசு ஆக விரிவு அடையதை நஞ்சுக்கொடி மேலே போயிடும். அதுக்காக பயப்படாதீங்க. How to increase hemoglobin in pregnancy? I think you definitely have to watch our anemia video. ரத்த சோகம் pregnancyல ரத்த சோகம் இருக்கிறது எவ்வளோ காமன், எதனால ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆகுது, எதனால நாங்கள் அயர்ன் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம் அண்ட் எப்படி உங்கள் ஹீமோக்ளோபினை நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, மறக்காமல் அதை பாருங்கள். அண்ட் okay, so I think moderate fluid in POD க்கு பயப்பட வேண்டாம். நிறையா ovulation கருமுட்டை உடைச்சதுக்கு அப்புறம் அந்த fluid இருக்கும். So I think that's also I think yeah, we will go in for the questions because நிறைய questions repeated இருக்கு and நிறைய நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா உங்களோட questions எல்லாத்துக்குமே நீங்கள் if you could go through, if you take your time and go through our videos, each and every question, for example twins-ஐ பற்றி இல்லைனா மோலார் ப்ரெக்னன்சி முத்துப்பிள்ளை பற்றி டியூபல் ப்ரெக்னன்சி பற்றி நிறைய questions இருக்குது. எக்கோஜெனிக் ஃபோக்கைன்னு ஒரு question இருக்குது, அதாவது ஒரு வெள்ளை புள்ளி குழந்தையோட ஹார்ட்டில். ஸோ அது எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி பேசியிருக்கோம், எங்களோட வீடியோஸில் இருக்குது. ஸோ டூ டேக் யுவர் டைம் டு ஜஸ்ட் கோ த்ரூ ஃபியூ வீடியோஸ் which have already posted. அதுலேயும் இல்லை அந்த டாபிக் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, we'll be more than happy to answer. Shall we go on to the live questions now? Sure ma'am. Yeah. Shall we do exercise after ovulation? Excellent question. I think நிறைய பேர் வந்து நான் பார்க்குறது உண்டு, ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு என்கிட்ட ஸ்கேனுக்கு வரவங்களும் சரி அண்ட் நிறைய பேஷண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி போனாலே அவங்க வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, மாடிப்படிக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. தாராளமாக யூ கேன் பி யோர் செல்ஃப் அப்சல்யூட்லி நார்மல். நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாகட்டும், நீங்கள் ஸ்விம்மிங் போகிறீங்களா இல்லைனா நீங்கள் டென்னிஸ் விளையாடுறீங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபாலிகுலர் ஸ்டடிக்கும் உங்களோட ஆக்டிவிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அப்படின்னா நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க எல்லாரும் அப்படியே தானே நார்மலாக தானே இருக்காங்க. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி இஸ் நத்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ நேச்சுரல் கன்செப்ஷன். வி ஒன்லி மானிட்டர் த ஃபாலிகல்ஸ், அந்த கருமுட்டையை தவிர you can be absolutely normal. எப்போ என்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்களோ தாராளமாக நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணலாம், பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியமே கிடையாது.
Next question. Hi ma'am, my baby left side hydronephrosis இருக்கு. AP diameter of left renal pelvis measuring 12.3 mm, but maximum is 6 to 7. Correct. Now 9th month started. What is treatment and follow-up for this issue? ஓகே, ஸோ இதுக்கும் நாங்கள் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது குழந்தையோட கிட்னி யூரின் தேக்கம் குழந்தையோட கிட்னியில் நார்மலாக இல்லையான்னு. நிறைய குழந்தைங்களுக்கு யூரின் தேக்கம் இருக்கும், பிகாஸ் கிட்னி தான் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கன். ஸோ அதனால் ஒரு 7 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். இதுவே ஒரு 10, 11, 12 போகும்போது யூரின் தேக்கம் எதனால நடக்கிறது அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறம் பார்க்கறது உண்டு. ஏன்னா உள்ளே இருக்கிற வரைக்கும் குழந்தையோட ஒன்றுக்கு போகிற பை நல்லா இருக்கா, பிளாடர் நல்லா இருக்கா, குழந்தைய சுற்றி ஃப்ளூயிட் நல்லா இருக்கா, இன்னொரு கிட்னி நல்லா இருக்கா, இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். இது எல்லாமே நார்மலாக இருந்தது அப்படின்னா குழந்தை டெலிவரிக்கு அப்புறம் யூரின் பாஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அம்மாவோட ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ் மினிமம் 2 to 3 days ஆகும் அந்த குழந்தையோட கிட்னிலேருந்து அதை எடுக்கிறதுக்கு. மினிமம் 48 to 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் விதின் 1 வீக் குழந்தை பிறந்து யூரின்லாம் ஃப்ரீயாக பாஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்து எங்கேயான அடைப்பு இருக்கா, வை இஸ் இட் ஹேப்பனிங், ஏன் யூரின் தேக்கம் இருக்குது, யூரின்லேருந்து அதாவது கிட்னிலேருந்து யூரினரி பிளாடருக்கு போகிற பையில் யூரிட்டர்னு ஒரு டியூப் இருக்குது, அதில் எதான அடைப்பு இருக்கா, இல்லை பிளாடர்லேருந்து வெளியில் வர பைப் யூரித்ரான்னு சொல்லுவோம், அதில் அடைப்பு இருக்கா. ஸோ அந்த பேசேஜில் என்ன ப்ராப்ளம்ன்றது குழந்தை டெலிவரி ஆனால் தான் தெரியும். அது யூராலஜிஸ்ட் டீல் பண்ணுவாங்க. அந்த யூரின் டைலட்டேஷன் அதாவது யூரின் கலெக்ஷன் ஆகட்டும், இந்த கிட்னியோட பெல்விக் டைலட்டேஷன் எவ்வளோ இருக்குன்னு டெலிவரிக்கு அப்புறம் பார்த்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வெறும் ஆன்டிபயோட்டிக்ஸ் போகும். சில குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஒரு மைனர் ப்ரொசீஜர் தேவைப்படும் அந்த ட்ராக்ட் ஆப்ஸ்ட்ரக்ஷனை ரிலீவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் மேம், எனக்கு பீரியட்ஸ் வரும் முன் மார்பு வலி 1 வீக் முன்னாடி இருக்குது, இதுக்கு என்ன காரணம்? ஓகே, ஸோ எனிதிங் டு டூ வித் பீரியட்ஸ் மட்டும் வந்து யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸை மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையவே கிடையாது. இஃப் யூட் ஹவ் வாட்ச் ஆர் வீடியோஸ், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பிரெயின். உங்கள் பிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் த யூட்ரஸ் அண்ட் த ஓவரிஸ், சர்விக்ஸ், வஜைனா, தி என்டையர் பாடி ஆஸ் ஈவன் த பிரெஸ்ட். நீங்கள் ஏன் உங்களுக்கு ஹெவியாக இருக்குது ஒரு 1 வீக் பீரியட்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் சைக்கிள் இஸ் டேக்கன் ஓவர் பை அ ஹார்மோன் கால் ஈஸ்ட்ரஜன், அண்ட் செகண்ட் ஹாஃப் அதாவது ஃபாலிக்கல் ரப்சர் ஆனதுக்கப்புறம் ஓவலேஷன் கருமுட்டை உடஞ்சதுக்கப்புறம் த செகண்ட் ஹாஃப் இஸ் டேக்கன் ஓவர் பை ப்ரொஜெஸ்ட்ரான். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் இட்ஸ் ஆக்சுவலி கண்டினியூங் ஆஸ் அ ப்ரெக்னன்சி ஹார்மோன் ஆல்சோ. ஸோ என்ன ஆகும், இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஹெவியாக இருக்கும் போது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும். அதாவது நம்மளோட மார்பு பகுதியில், நம்ம வயிற்றில், ஆக்சுவலாக சில பேர்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி வந்து நீங்கள் வெயிட் செக் பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 kilos ஜாஸ்தியாக தெரியும். பீரியட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 days லேட்டர் இஃப் யூ செக் த வெயிட் ஆக்சுவலாக ஒரு 1 or 2 kilos கம்மியாக இருக்கும். தட்ஸ் பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் வாட்டர் ரிட்டென்ஷன். ஸோ அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் பாடியில் எங்கே வேணாலும் நடக்கலாம். ஆஸ் மச் as it can happen anywhere, it can happen in your breast also. Breast also undergoes cyclical changes along with your menstrual cycle, and that's why you perceive a pain 1 week or few days prior to your periods. Okay, next question. I'm Shobana, 32 years old. Second babyக்கு ட்ரை பண்ணோம். 8 weeksல ஹார்ட் பீட் வரலன்னு அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் எப்போ ட்ரை பண்ணலாம்? அகைன் அபார்ஷன் ஆகுமா? ஹெல்த்தி ப்ரெக்னன்சிக்கு என்ன பண்ணலாம்? ஐ ப்ரெஸ்யூம் 32 years நீங்கள் செகண்ட் ப்ரெக்னன்சினா ஆப்வியஸ்லி ஒரு ஃபஸ்ட் குழந்தை நன்னா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேட் ஒன் ஹெல்த்தி சைல்ட் தட்ஸ் எக்ஸலண்ட். செகண்ட், ஜஸ்ட் பிகாஸ் ஒரு முறை 8 weeksல மிஸ்கேரேஜ் அப்படி ஆச்சுன்னா எல்லா வாட்டியும் அப்படி ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட ஏஜும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அட் த சேம் டைம் 32 இஸ் நாட் வெரி ஓல்ட். நாங்கள் ஏஜுன்னு சொல்கிறது வந்து 37, 38, 40 years கிட்ட வரும்போது தான். ஸோ த ரீசன் வை மிஸ்கேரேஜஸ் ஹேப்பன், it's quite common to have chromosomal or genetic abnormality. இல்லை குழந்தைக்கு வந்து ஏதான மேஜர் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் ஏதான இருந்தாலும் தானாகவே மிஸ்கேரேஜ் ஆகிடும். பிகாஸ் நேச்சுரலாகவே நேச்சர் டேக்ஸ் இட்ஸ் கால் வித்தின் த ஃபர்ஸ்ட் 3 months. இட்ஸ் ஆல் ரைட் டு ஹேப்பன். ஏன் நான் ஆல் ரைட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, தோஸ் பேபிஸ் do not do well later on in pregnancy or even after birth. ஸோ மேஜர் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இனிஷியலாகவே ஃபியூ வீக்ஸ்லேயே ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுது. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு முறை அப்படி ஆயிடுதுன்னா எல்லா முறையும் அதே மாதிரி ஆகணுன்ற அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் டைம் யூ ஹேவ் ஹை சான்சஸ் ஆஃப் ஹேவிங் அ ஹெல்த்தி ப்ரெக்னன்சி. டோன்ட் லூஸ் ஹோப் அட் ஆல். ஹாய் மேம், குட் ஈவினிங். ஏஎம்ஹெச் லெவல் லோவாக இருந்தால் ப்ரெக்னன்சி கஷ்டமா? எஸ், ஏஎம்ஹெச்ன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அது எதுக்காக அதை பண்ணுறோன்னு. பிகாஸ் எனி பேஷண்ட் who is planning for conception or who wants to conceive, anti-mullerian hormone அப்படின்றது ஒன்று பண்ணுவோம். I've also had it. நான் ஒரு தனி வீடியோ அதை பற்றி பதிவு பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு கூடிய சீக்கிரம் நான் அதை பற்றி பேசி நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன். ஏன்னா ஏஎம்ஹெச் லெவல்ஸ்ன்றது முந்தி காலத்தில் அவ்வளோ பேருக்கு பண்ணினதில்லை, அந்த அளவுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸும் தெரியல.
அந்த லெவல்ஸ் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா கருமுட்டையோட குவாலிட்டி. கருமுட்டை நல்லா இருந்தா அப்படின்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது விந்து குவாலிட்டியை பார்த்து நம்மளுக்கு கன்செப்ஷனுக்கு பிளான் பண்ண முடியும். ஒரு நார்மல் ஏஎம்ஹெச் லெவல்ஸ் நம்ம சொல்கிறது ஒரு 3, 4, 5க்கு மேலே அப் டில் 9 வரைக்கும் கூட இருக்கலாம். இதுவே ஒரு 1 இல்லை 0.9, ஒரு 1 or 1க்கு கீழே 1.5 அந்த லெவலுக்கு கீழே 2க்கு கீழே வரும்போது லோ ஏஎம்ஹெச் லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம். நாட் தட் யூ கேனாட் கெட் ப்ரெக்னென்ட், ப்ரெக்னென்சி ஆறுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பட் ப்ரெக்னென்ட் ஆனால் கூட அந்த குழந்தையோட குவாலிட்டி, அதாவது கருமுட்டையோட குவாலிட்டி, எக்கு குவாலிட்டி சரியாக இருக்கனால எம்ப்ரியோட குவாலிட்டியும் கம்மியாக இருக்கலாம். பட் ஹேவிங் செட் தட், நாங்கள் இந்த கோவிட் லாக்டவுனில் நிறைய ஏஎம்ஹெச் லெவல் லோவாக இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் ஹூ ஹேஸ் ஆக்சுவலி பிளான் ஃபார் ஐவிஎஃப் சைக்கிள்ஸ், தி couldn't do it. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல செகண்ட் வேவ்ல லாக்டவுனில் இருந்தபோது, ஆனால் அவங்க அதில் ஒரு 2-3 பேர் கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகி அந்த பேபிஸ் ஆர் ஹெல்த்தி. ஸோ இட்ஸ் நாட் தட் யூ வுட் நாட் or you can never conceive அப்படிலாம் கிடையாது. பட் the chances of conception and the chances of having a healthy baby post conception might be a little lesser when compared to the rest of the population. Next question. Ma'am, 36 weeks now, 2 loops of cord around neck. Any problem? I think in the nanjukodi agatum illa in the kidney dilatation illa cord around the neck, இது எல்லா லைவ் செஷன்ஸ்லையுமே நான் திருப்பியுமே I want to reiterate, ஏன்னா கொடி சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி, இல்லை நாங்களாம் படிக்கிற காலத்தில் ஒரு 15 வருஷம் முன்னாடிலாம் ஒரு ரொம்ப ஆப்வியஸாக ஸ்கேனில் எழுதுகிற ஒரு ஃபைண்டிங், ஓ மை காட் கொடி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து we have to be very careful. இப்போ இந்த காலத்தில் there has been umpty number of studies, plenty of research. இந்த கொடி சுற்றி இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக பயப்படவே வேண்டாம். கொடின்றது ஆல்மோஸ்ட் 40-50 சென்டிமீட்டர் லாங் ஒரு குழந்தைக்கு. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி அந்த கொடின்றது வயிற்றுக்கு தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ குழந்தை கிட்ட தான் இருக்க முடியும், அந்த கொடியால் வேறு எங்கேயுமே போக முடியாது. இருக்கிற இடமே ரொம்ப சின்னது இல்லையா? ஸோ அது ஸ்வெல்லாகி அது கிட்டக்க தான் இருக்கும். சம்டைம்ஸ் குழந்தை கையை அது மேலே போட்டுக்கலாம், சம்டைம்ஸ் அதை வெளில எடுத்துடலாம். இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் த பேபி டு பிளே வித் தட் கார்ட். ஸோ அதனால் கழுத்தை சுற்றி இருக்குன்றதுக்காக பயப்பட வேண்டாம். as long as the movements are fine, growth நல்லா இருக்குது, குழந்தை சுற்றி fluid level நார்மலாக இருக்குது, blood flow நல்லா போகுது, டெலிவரி போது வலி வருது, தலை இறங்குறது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அந்த கொடிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே வேண்டாம், பயப்படவும் கூட வேண்டாம். Next question. Doctor, my weight is almost 95 kg. Now we feel to have second baby. Is it possible for my body weight? Is it good for both myself and the baby? I have hypothyroidism also. Okay, see, as you rightly pointed out that you know that you are on the higher BMI side. So எப்போவுமே நாங்கள் சொல்லும் போது உங்களோட பேசல், அதாவது வெயிட், ஹைட்டுக்கான கரெக்ட் வெயிட் இருக்கிறது is very very essential during pregnancy. Conceive ஆக முடியாதுன்னு கிடையவே கிடையாது. I've had even 120 kilos mother, or the highest I've seen is 165 kilos conceiving naturally. See, always conception நடக்காது, பாசிபிளே இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு as long as ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற வரைக்கும், கருமுட்டை வர்ற வரைக்கும், ஸ்பெர்ம் நல்லா இருக்க வரைக்கும் கன்செப்ஷன் நடக்கும். ஆனால் அது ஹெல்த்தி ப்ரெக்னன்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா that's a big question mark. Might not be a healthy one because we are starting off with a slightly higher BMI. One, the chances of increased blood pressure, BP வரதுக்கு, நம்ம சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா you're already a hypothyroid patient. So இது எல்லாமே தேடும் போது I will have to be very careful on your weight gain during pregnancy. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது கேலரிஸை. ஸோ உங்களோட வெயிட், if you have time, you are within the normal age group, take your time, ஒரு 3 months இல்லை 6 months try to come down on your weight. நல்ல healthy lifestyle adapt பண்ணிட்டு தாராளமாக plan pregnancy, and that will be definitely a healthy one. Not that உங்களுக்கு 50 kilos இருந்தால் சுகர் வராதுன்னு அர்த்தமே கிடையாது. I still have patients who are pregnant 50-55 kilos with GDM. அப்படி இல்லை, பட் ஆனால் the chances of them getting diabetes and versus a higher BMI patient is very very limited. ஸோ அதனால தான். Next question. Hi ma'am, நான் 24 weeks pregnant-ஆக இருக்கேன், அடிக்கடி கோல்டு ஃபீவர் வருது, இதனால பேபிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? ஓகே, ஒன், அடிக்கடி கோல்ட் ஃபீவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. as long as you are definitely protected, you are immune and you have been vaccinated yourself, because cold and fever வைரல் ஆகட்டும் இல்லை even bacterial infection அடிக்கடி வர வேண்டிய reason, first thing you need to identify why you're getting it. 1, 2, உங்கள் கோல்ட் அண்ட் ஃபீவர்னால குழந்தைக்கு பாதிப்பு வராது, ப்ரொவைடட் யூ பீன் அடிக்வெட்லி ட்ரீட்டட். எதர் நீங்கள் வந்து செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திருந்தீங்களா, உங்களோட ஃபீவர் வந்து ரொம்ப ஹை ஸ்பைக்கிங்காக இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட், ரூல் அவுட் த ரீசன் வை யூ ஆர் கெட்டிங் ரெக்கரண்ட் கோல்ட் அண்ட் ஃபீவர், விச் இஸ் நாட் அ நார்மல் திங். 2, அது டெஃபினட்டாக பேபி அஃபெக்ட் பண்ணாது as long as you've been treated properly for that.
Next question. I had a miscarriage at 16 weeks pregnancy and I have breast enlargement, not engorged. Will it reduce to normal size? 16 weeks with breast enlargement, probably because of hormonal changes இருந்திருக்கலாம். But enlargement அப்படின்னா either you are perceiving இல்லைன்னா வந்து are you able to actually quantify thatன்றதை பார்க்கணும். தாராளமாக it can become normal size. Probably you feel it is little heavier. இப்போ miscarriage ஆனதுக்கு அப்புறம் probably in another few weeks time, because ஒரு 4 to 6 weeks ஆகுது ஆகும். By the time your complete body undergoes the changes post delivery changes, so definitely it will come down to normal. Within at least it will take 1 to 2 months though. Next question. 16 weeks pregnant, still severe vomiting and diabetic, not able to eat anything. Will it affect baby? Okay, see, usually vomiting எல்லாமே ஒரு 3 months இல்லை maximum 4 months குள்ள போய்டும்னு சொல்லுவோம். பட் எல்லாருக்குமே அப்படி ஆறுதில்லை. நிறைய பேர் they have had patients even who continue to vomit until like till delivery also. But that doesn't mean your baby is not going to grow. The basal rate, உங்களோட basal metabolism, உங்களோட stored iron, calcium, fat, glycogen எல்லாமே அந்த பேபி எடுத்துக்கும். Baby is just like a parasite. நம்ம சயின்ஸ்லாம் படிக்கிற மாதிரி ஒரு parasite மாதிரி தான் இருக்கும் அந்த பேபி. That baby will take whatever it wants from you. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டோர்ஸை தான் ரெப்ளினிஷ் பண்ணுமே தவிர பேபிக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆப்வியஸ்லி வென் யூஆர் லூசிங் வெயிட் வித் ஹை லைக் சிவியர் வாமிட்டிங் ஆகட்டும், இல்லை உங்கள் சுகர் கண்ட்ரோலில் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்து நீங்கள் லூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக கொஞ்சம் நம்மளோட நியூட்ரிஷியஸ் வேல்யூ கம்மியாக தான் ஆகும். பட் ட்ரை டு கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ் வித் dry fruits, probably or dry nuts, so illana fruits illana vandu you can make it into like the ragi mix or the sattu maavu kanji adella eduthikalam, which will be dry and you will romba nauseating avum irukad. Try that and see. Good amount of protein is more than enough in your diet than carbs. Nariya rice saapidnu avasiyam illa, nariya fruits, vegetables and protein neenga eduthundale baby will grow well. Next question. Baby ma'am, first baby is dead, C-section surgery. Now I am pregnant, 10 months gap for us. Please can I try for normal delivery? The first thing I want to know is எதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு சிசேரியன் பண்ணாங்க, ரெண்டாவது என்ன காரணத்தினால குழந்தை நம்மக்கிட்ட இல்லாமல் போச்சு, அந்த ரெண்டு ரீசன் எனக்கு தெரியணும். மூணாவது இப்போ 10 months தான் ஆறுது and you have lost a first child with C-section, so the doctors will be very skeptical to give a trial for normal delivery. I presume even you will be skeptical to try, because giving a normal delivery within 1.5 years, that is within 18 months of prior cesarean scar is quite a risky affair both for the mother and the baby. So probably that might not be the right choice. You might have to go ahead only for a normal cesarean section if everything is fine. Normal delivery might not be the right choice for you at this point of time. Next question. Twinsல ஒரு குழந்தை ஹெட் கீழே வந்துருச்சு, இன்னொரு குழந்தை ப்ரீச் பொசிஷனில் இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகுமா? ஒன், இதுக்கு எனக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ட்வின்ஸ்ன்னு தெரியணும். ஒன்று வந்து ஐடென்டிக்கலாக நான் ஐடென்டிக்கலான்னு தெரியணும். ரெண்டாவது குழந்தைங்களோட வெயிட்டு. மூணாவது எந்த மாதத்தில் நம்மளுக்கு டெலிவரி ஆகுது. ஸோ அதெல்லாம் பொறுத்து உங்களோட இடுப்பு எலும்பு எப்படி இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் ட்வின்ஸில் நார்மல் டெலிவரி சிசேரியனான்னு டிசைட் பண்ணுவோம். எஸ், ப்ரெசென்டிங் ட்வின், அதாவது ஃபஸ்ட்டு ட்வின்னோட பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது உண்டு. பட் ஆனால் செகண்ட் ட்வின் தலை கீழே இருந்ததுன்னா இட்ஸ் அ குட் திங். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ட்வின் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ட்வின்னோட பொசிஷன் நாங்கள் ஸ்கேனில் பார்க்குறது உண்டு. சப்போஸ் கால் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஜென்ரலாகவே we can even turn the baby, but it has lot of complications. அதையும் தாண்டி ஃபஸ்ட்டு ட்வின் டெலிவரி ஆகிற ட்வின் ஸ்லைட்லி பிகர் பேபியாகவும், செகண்ட் ட்வின் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தால் தட் இஸ் பெட்டர். இதுலேயே ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பேபி வெயிட் கம்மியாகவும் செகண்ட் பேபி வெயிட் ஜாஸ்தியாகவும் இருந்ததுன்னா தோஸ் டைப் ஆஃப் ட்வின்ஸ்க்கு நார்மல் டெலிவரி கஷ்டம். Hello doctor, I am currently 28 weeks pregnant and had a 7th month growth scan which revealed that the baby weight is more than 1.5 kg. Is the baby weight normal or are there any problems? 7 months I presume it was 28-29 weeks. So 28 வாரத்துக்கு பேபியோட நார்மல் வெயிட் வந்து 1 to 1.2 kilos இருக்கணும். 1.5 கிலோன்றது எஸ், இட்ஸ் ஆன் த ஹையர் சைட் டெஃபினெட்லி. ஒரு 300 to 400 grams கூடுதலாக தான் இருக்குது. த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு நோ இன் திஸ் ப்ரெக்னன்சி, ஒன், உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் என்ன, உங்கள் ஹஸ்பண்டோட ஹைட் அண்ட் வெயிட் என்ன, நீங்கள் நார்மலாகவே கொஞ்சம் டால் அண்ட் சப்பியாக இருப்பீங்களா இல்லை கொஞ்சம் வெல் பில்ட்டாக இருப்பீங்களான்னு தெரியணும். ரெண்டாவது உங்களோட சுகர் லெவல்ஸ். உங்களோட சுகர் லெவல்ஸ் நார்மலாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக then this is okay, we can monitor the baby. Probably ஒரு 3.5 kilos வரலாம் டெலிவரி. ஸோ உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் பிளேஸ் அ மேஜர் ரோல். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் மேம், டியூப் பிளாக் இருக்குது, பட் பிளாக் ஆன சைடில் தான் கருமுட்டை வளர்ந்துருக்கு, ப்ரெக்னென்ட் ஆகலாமா?
ஒரு டியூப் பிளாக் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சைடு கருமுட்டை வளரும் போது சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆர் வெரி மினிமல் பிகாஸ் ஆப்வியஸ்லி நோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த டியூபல் பிளாக் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியணும். ஒன்று ஹெச்எஸ்டி டெஸ்ட் வழியாவா இல்லை லாப்ரோஸ்கோபி வழியாவான்னு. ஏன்னா லாப்ரோஸ்கோபி தான் இட்ஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் 100%. ஹெச்எஸ்டி டெஸ்ட்னா சம்டைம்ஸ் மினிமல் பிளாக் கூட இருக்கலாம். அதனால நீங்கள் கன்செப்ஷன் சான்சஸும் இருக்கலாம் மினிமலாக. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சைட் டியூப் பிளாக் அப்படின்னா அந்த டியூபால் அந்த எக்கை எடுக்கவே முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த டியூபால் அந்த எக்கு ரிட்ரீவ் பண்ண முடியாத போது ஸ்பெர்முக்கு இடமே இல்லை அதை போய் ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ த சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆன் த சேம் சைட் might be very less. நெக்ஸ்ட் கொஸ்டின், என்னோட பேபிக்கு 2 months ஆகுது, டெலிவரி முடிஞ்சு 10 days மேலே ஆகுது மோஷன் போய், இது ப்ராப்ளமா? எஸ், 10 daysக்கு மேலே ஆறுது அப்படின்னா டெஃபினட்டாக யூ நீட் டு டாக் டு யுவர் பீடியாட்ரிஷியன். ஏன்னா வந்து எல்லா பேபிஸுமே எவ்ரி டே வந்து அடல்ட்ஸ் மாதிரி மோஷன் பாஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 days அந்த ஒரு பேபிக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். பட் இஃப் த பேபி இஸ் அதர்வைஸ் ஆக்டிவ், நல்லா ஃபீட் பண்ணுறாங்க, யூரினேட் நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப இன்சென்சிவ் க்ரை இல்லை அப்படின்னா, நச்சுன்னு அழறது இல்லை அப்படின்னா, தென் இட்ஸ் ஓகே. பட் அட் த சேம் டைம் a week to 10 days is quite long enough. So definitely உங்கள் பீடியாட்ரிஷியனை நீங்கள் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். Ma'am, is it normal to have vomiting sensation and dizziness during 9th month of pregnancy? Yes, it is. It's very much common. ஏன்னா ஏன் vomiting and dizziness வருது? Dizziness obviously because your uterus ரொம்ப பெருசாக இருக்குது. obviously உங்களுக்கு வந்து கொஞ்சம் gait problem இருக்கலாம், இல்லை ரொம்ப நேரம் உட்காந்தாலோ நின்னாலோ கொஞ்சம் giddiness, தலை சுத்தல், மயக்கம் இருக்கலாம். வாமிட்டிங் ஏன் வருதுன்னா சம்டைம்ஸ் இந்த யூட்ரஸ் மவுத் ஓப்பன் ஆகுது இல்லையா, ஓப்பன் ஆகும்போது இட் ஆக்சுவலி ஆக்டிவேட்ஸ் த வாமிட்டிங் சேனல். ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிவரி டைமில் என்ன ஆகும், டெலிவரிக்கு வலி வந்துட்டுருக்கோம், நிறைய பேருக்கு ரொம்ப நாசியேட்டிங்காக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் வர மாதிரி இருக்குது. தட் ஆல்சோ டென்ஸ் டு எக்ஸ்பிளைன் தட் தி யூட்ரஸ் மவுத் இஸ் ஓப்பனிங் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி கிரியேட்டிங் த நாசியா ஃபீலிங். இட்ஸ் குவைட் காமன். Next question, tell us about myoma uterus and subserous fibroid. Okay, myoma is nothing but fibroid. நிறைய பேருக்கு மயோமான்ற வார்த்தை தெரியாது. அது கர்ப்பப்பையோட கட்டி, சாதாரண கட்டி, ஃபைப்ராய்ட் கட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபைப்ராய்டு வந்து சப்சீரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ட்ராமியூரல்னா என்ன அர்த்தம், கர்ப்பப்பையிலேயே வந்து அவுட்டர் லேயர் 3 லேயர்ஸ் இருக்குது, அதுவும் ஒரு மசில் தான், ஒரு பேக் மாதிரி வச்சுக்கோங்களேன். வெளியில் அந்த சுருக்கு பை பேக்னா இதுதானா, வெளியில் இருக்கிற லேயர் வந்து சீரோசான்னு சொல்லுவோம், உள்ளே இருக்கிற லேயர்லாம் மசில் லேயர்ஸ். இந்த சப் சீரோசல் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் நல்லாவே மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் வெளியில் இருக்குது, கொஞ்சம் போர்ஷன் தான் கீழே இருக்குது. ஸோ சப் சீரஸ்ன்றது வெளியில் ஒரு தலையில் கொண்ட மாதிரி வெளியில் நீட்டிகிட்ருக்கு, அதுதான் சப் சீரஸ். இதுவே உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இன்ட்ராமியூரல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த யூட்ரைன் மசில்குள்ளே. ஸோ சப் சீரசல் ஃபைப்ராய்ட்லாம் மேக்ஸிமம் ரொம்ப பெரிய பாதிப்புலாம் அது கொடுக்காது. பிகாஸ் பீரியட்ஸ் போகிற டைமில் ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா அது வெளில இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் அது கொடுக்கலாம் அப்படின்னா, அது ரொம்ப பெருசாக இருந்தாலோ இல்லை அதுக்கு ஒரு ஸ்டாக், அதாவது ஒரு திராட்சை மாதிரி ஒரு ஸ்டாக்கோட அந்த ஃபைப்ராய்டு இருந்தாலும் இட் கேன் ட்விஸ்ட், டார்ஷன் ஆகலாம் ஒன்று. ரெண்டாவது அந்த டார்ஷன் ஆகும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், ரொம்ப சிவியர்லி பெயின்ஃபுல்லாக இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது அது இட் கேன் க்ரோ இன் சைஸ். இஃப் இட் க்ரோஸ் இன் சைஸ் அண்ட் இட் கேன் ப்ரெஷர், ஒரு புட் ப்ரெஷர் வந்து அட்ஜசன்ட் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கிற பிளாடர் ஆகட்டும் இல்லை பின்னாடி இருக்கிற ரெக்டம் அந்த பவல், அது மேலே ப்ரெஷர் கூடலாம். ஸோ இதெல்லாம் தான் அந்த சப்சீரோசல் ஃபைப்ராய்டால் பண்ண முடியுமே தவிர மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் யூஸ்வலாக வராது, அதாவது பீரியட்ஸில் ப்ராப்ளம் யூஸ்வலாக சப்சீரோசல்னால வராது. Next question, ma'am, I did laparoscopy last year August for endometriosis near left ovary. Now doctor says my uterus is bent. Can I get pregnant normally? Okay, uterus bentக்கும் வந்து retroverted uterusன்னு சொல்லுவோம். அதுக்கும் ப்ரெக்னன்சிக்கும் ரொம்ப மேஜர் ப்ராப்ளம்லாம் கிடையாது. கண்டிப்பாக அந்த sperm knows how to go. நாங்கள் என்ன சொல்கிறது ஒன்றுனா, சப்போஸ் if it's a retroverted uterus, keep a pillow under it so that it's easier for your uterus to react. So obviously you can definitely get pregnant. Retroverted uterusலாம் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுலாம் எதுவுமே கிடையாது, தாராளமாக you can get pregnant. Next question, how to increase lactation? I'm already taking Galact granules and Lactair tablets. Still my milk supply is very low. My baby is 2 months old. Okay, so why do you feel that your milk supply is low? That's the first question I would want to know. One, is your baby feeding well? Feeding well na nalla திருப்தியா feed பண்றாங்களா, நல்லா தூங்குறாங்களா, you are able to burp the baby well, and baby வந்து every at least ஒரு 2 hours 3 hours once feed பண்ணிட்டு இருக்காங்களா, பேபியோட weight gain எப்படி இருக்கு. ஸோ இது எல்லா பேராமீட்டர்ஸும் நான் சொன்னது எல்லாமே
கரெக்டாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா that means that milk is more than sufficient for your child. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நிறைய வாட்டி நம்மளுக்கு மில்க் சஃபிஷியண்ட்டாக இல்லையானே நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியல. இந்த திங்ஸ் எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்குன்னா that means your milk is more than enough. அண்ட் ரெண்டாவது நீங்கள் கேட்டது how to increase ன்னு கேட்குறீங்களா, suckling reflex, the baby should be completely breastfed. If you are using by default, by any chance if you're using any other method, say இந்த மில்க் பவுடரோ இல்லைனா வந்து அந்த நிறைய பேர் வந்து ஃபார்முலா மில்க் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த பேபி இஸ் கோனா கெட் ஃபுல் வெரி சூன் அண்ட் உங்களோட ஃபீடை வந்து அது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காது. ஸோ அதனால் இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி breastfeeding the child, if the baby is sleeping well after a feed, it's able to burp well, நல்லா கை கால்லாம் அசைய முடியுது, இட்ஸ் ஆக்டிவ்லி அதர்வைஸ் யூரினேட்டிங், மற்றது எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா டோன்ட் வரி. த மோர் அண்ட் மோர் யூ ஹாவ் அ சக்லிங் ரிஃப்ளெக்ஸ், பேபி சக் பண்ண தான் ஸ்டிமுலஸ் வரும் அண்ட் அந்த ஸ்டிமுலஸோட தான் மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் கால்ட் அ சக்லிங் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இன்க்ரீஸ் அண்ட் initiate the feed every time, every 2 to 3 hours, definitely milk production இருக்கும். Next question. Hi ma'am, I'm 12 weeks pregnant. Give some tips for avoiding vomiting. Okay, 12 weeks pregnant and vomiting வச்சுக்கோங்களேன். ஸோ அவாய்டுன்னு பண்ண முடியாது because it's a pregnancy hormone changes, so you can't avoid that. But at the same time, I would usually tell them that try and keep your dry, அதாவது ஒரு ட்ரை ஃபுட் ஸ்டஃப் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆயிலி ஃப்ரைட் ஃபேட்டி ஃபுட்ஸ் வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நிறைய முறை ஆயிலி ஃப்ரைட் ஃபேட்டி ஃபுட்ஸ் தான் இட் இனிஷியேட்ஸ் வாமிட்டிங். ஸோ ட்ரை டு அவாய்ட் தட். ஒன். நம்பர் டூ, ரெண்டாவது வந்து வாமிட்டிங் தாண்டி வாட் வி குட் டூ, வி டூ கிவ் மெடிசன்ஸ், வாமிட்டிங் மெடிசன்ஸ் which are actually pretty safe during pregnancy. So you can have dry fruits or dry nuts, fruits, vegetables, soup, salads, அந்த மாதிரி சாப்பிடுங்க rather than ரொம்ப heavy meals. I think that will usually avoid excessive vomiting. Next question. Madam, 145 days anomaly scan report UL prominent lateral ventricle measured 8 mm in fetal brain within normal limits. BIL CP cyst measured 6 mm posterior fossa appeared normal. ரிப்போர்ட்டில் இருக்குது மேடம். ஓகே, ஸோ யூனிலேட்ரல், ஸோ இது எல்லாமே நார்மல். ஆக்சுவலி ஆனஸ்ட்லி 8 mm or 7 or 6 mm up till 10 millimeters considered normal. நம்பர் 1. சிபி சிஸ்ட்டுக்கும் பயப்பட வேண்டாம். நம்பர் 2. 3. ஏன் நான் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களோட ஸ்க்ரீனிங் ரிப்போர்ட், அதாவது ஃபஸ்ட்டு 3 months நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி எடுத்த ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸில் டவுன் சிண்ட்ரோம் ஸ்க்ரீனிங் மற்ற ஸ்க்ரீனிங் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லோ ரிஸ்க்குன்னு போட்டிருந்தா இதுக்கு பயப்பட வேண்டாம். 1 more month later or 27-28 வீக்ஸில் நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது அந்த சிஸ்ட் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் கரைஞ்சு போயிடும். அண்ட் அந்த ஃப்ளூயிட் ரிட்டென்ஷனும் யூனிலேட்ரலில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால பயப்பட வேண்டாம். Next question. Ma'am, I'm 14 weeks pregnant. I have mean uterine artery value 2.24 pi. Will it affect my baby's development? Currently taking aspirin 150 mg. Okay, just ஒரு யூட்ரைன் ஆர்ட்ரி பிஐ வச்சு மட்டும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் ஏன்னா ஃபஸ்ட் 3 monthsல அப் டில் 2.5 வரைக்கும் கட் ஆஃப் இருக்குது யூட்ரைன் ஆர்ட்ரி பிஐ. உங்களுக்கு வெறும் 2.2 தான், அப்பர் லிமிட்டில் தான் இருக்குது. ஸோ எல்லா வாட்டியும் அந்த யூட்ரைன் ஆர்ட்ரி பிஐ இஸ் நாட் கோன் டு அஃபெக்ட் யுவர் பேபி. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வாக்கிங் போங்க, கீப் யூர் செல்ஃப் ஆக்டிவ், அவாய்ட் ஆயிலி ஃப்ரைட் ஃபேட்டி ஃபுட், உங்கள் வெயிட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. மினிமம் 6 to 8 kgs of weight gain should be fine. அண்ட் அதையும் தாண்டி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எதாவது இருந்தால் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் எக்கோஸ்ப்ரினும் எடுத்துகிட்டு இருக்கீங்க, டூ மேக் ஷுர் தட் யூ ஹேவ் இட் ரெகுலர்லி அண்ட் இஃப் பாசிபிள் டியூரிங் த நைட் டைம் அப்சார்ப்ஷன் ரேட் இஸ் பெட்டர். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வித் திஸ் இட்செல்ஃப் த பேபி வில் பி க்ரோயிங் வெல். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். பிளட் ரிலேஷனில் பேபிக்கு ப்ராப்ளம் வருமா? இதுக்கு சொல்யூஷன் என்ன மேம்? ஓகே, பிளட் ரிலேஷன் கல்யாணம் பண்ணிட்டாலே பேபிக்கு ப்ராப்ளம் வரும்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஜெனட்டிக் ப்ராப்ளம் உங்கள் ஃபேமிலியில் ரன் பண்ணுறதா இருக்குது அப்படின்னா என்ன ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு பார்க்கணும். 1. ரெண்டாவது, அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் உங்கள் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கேரி பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். 3வது, அது கேரி பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு அஃபெக்டடாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ just because they get married among family doesn't mean that they are going to get affected or have an abnormal child. ஸோ அந்த மாதிரி மூட நம்பிக்கை விட்டுடுங்க. பட் என்னென்னா, எதுக்கு ரொம்ப சொந்தத்துக்குள்ளே மல்டிபிள் இது கல்யாணம் அந்த சொந்தத்துக்குள்ளே பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறது என்னென்னா, ஏதான ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன் அந்த பர்டிகுலர் ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே லைக் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது the chances of baby having a genetic abnormality is way higher when compared to the rest of the population. ஸோ அதுதானே தவிர மற்றபடி எல்லா வாட்டியும் வந்து அப்நார்மலாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. I'm 28 years old. I have PCOD and got married last year.
but miscarriage happened last June. After that I missed my periods for 2 months, but I got periods on 6th March. Have pregnancy symptoms as well. What should I do, doctor? First pregnancy test எடுக்கணும் because ஏன்னா 6th March you've still not missed also இல்லையா, so we hold on for some time. ஏன்னா இப்போ மார்ச் எண்டில் தானே இருக்கும், you still have to miss your periods to take a pregnancy test. Number 1. 2, see whether you've been gaining weight because நிறைய பேர் after a miscarriage they feel little down and they kind of try to junk eat and கொஞ்சம் physical activity எல்லாம் restrict பண்ணிடுவாங்க. weight gain நிறுத்துங்க, start working out regularly. Number 1. 2, அதுக்கப்புறம் மேக் ஷுர் தட் யுவர் வெயிட் இஸ் அண்டர் கண்ட்ரோல். 2, ஒரு வாட்டி மிஸ்கேரேஜ் ஆனால் எல்லா வாட்டியும் இப்படி ஆகணும்னு அவசியமே இல்லை. மூணாவது irregular periods வரும்போது இட் ஆல்சோ ஹேஸ் அ லாட் டு டூ வித் யுவர் ஸ்ட்ரெஸ், weight gain, hormonal changes are the main reasons for irregular periods. So hold on until you get your next periods. So March தான் ஆயிருக்கு, April first week வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. If you miss your periods, then do a urine pregnancy test. Next question. Pregnancy test is positive once taken and negative after 1 week. So why this change, ma'am? There's something called biochemical pregnancy. Biochemical pregnancy na enna na neenga pregnancy test edukumbodhu, urine pregnancy test la edukumbodhu sometimes the 2 lines varalam. Baby form ஆயிருக்கலாம், அதாவது HCG ஜாஸ்தியாக இருக்கலாம். பட் ஆனால் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் அது கரெக்டாக போய் யூட்ரஸ்குள்ளே உட்காராது. அது தானாகவே அது உட்காரத்துக்கு முன்னாடியே அந்த ஹெச்சிஜி லெவல்ஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடலாம். அப்போ ட்ராப் ஆகும்போது என்ன ஆகும், 2 lines காமிச்ச அந்த ஹெச்சிஜி லெவல் கம்ப்ளீட்டாகவே குறைஞ்சிடும். ஸோ அதனால தட்ஸ் கால்ட் அ பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சி. எஸ், யூ வேர் ப்ரெக்னென்ட், பட் யூ ஆர் நாட் ப்ரெக்னென்ட் in the proper way. That is, அந்த ப்ரெக்னன்சி ரொம்ப ஹெல்த்தியாக போகலை. ஸோ ஹெல்த்தியாக போனால் டெஃபினட்டாக வந்து அந்த பயோகெமிக்கல் அந்த ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சின்ஸ் we have அந்த ப்ரெக்னன்சி ஹெல்த்தியாக போகாததுனால நம்மளுக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து பீட்டா ஹெச்சிஜி லெவல்ஸ் கம்மியாக இருக்குது. Next question. Hi ma'am, I'm 32 weeks pregnant. Today saw a red color in urine. We are doing a regular scan in CWC. Okay, red color urine could be because of many things ma. நீங்கள் வந்து urinary infection இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த இடத்துல ஏதான ட்ராமா இருக்கா, அங்கே ஏதான அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ அதனால ரெட் கலர் யூரினுக்குன்னு உடனே பயப்பட வேண்டாம். மேக் ஷுர் தட் யூ கெட் யுவர் செல்ஃப் எக்ஸாமின் பை கைனகாலஜிஸ்ட். நம்பர் 2, உங்களோட யூரின் ரொட்டீன் அண்ட் கல்ச்சரையும் கொடுங்க. ஸோ சம்டைம்ஸ் யூரின் இன்ஃபெக்ஷன் கூட கேன் present as hematuria. That's blood in urine. Next question. How to take care of newborn baby during summer? Okay, that's a very interesting one. Newborn baby is always நம்ம மோஸ்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அதுவும் சம்மரில் அந்த ஹீட்டட் என்விரான்மெண்ட்டில் we usually don't take them out. But if in case, make sure that you actually dress them with loose cotton clothes. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பேபிஸ்க்கு எல்லாமே அந்த ஸ்வெட்டர், அந்த இது ஃபுல்லாக க்ளவ்ஸ், ஹேண்ட் க்ளவ்ஸ், சாக்ஸ் எல்லாமே போடுவாங்க. Make sure that you arrange or you take care of your baby by using loose cotton wears, and you don't have to literally wrap them every time. 2 months 3 months babies la they are more than happy. Make sure avanga neck and head ninnirtha, neck holding adla vandirthaan check பண்ணுங்க. Make them feed them frequently because ungaloda breast milk contains excellent, it's excellent and one and only source for the child to grow well. So feed them frequently, burp them. Make sure that you அதுவும் இந்த சம்மருக்கு வந்து it's going to be really hot. இப்போவே பயங்கர சூடாக இருக்குது, எங்களாலேயே ஹேண்டில் பண்ண முடியல. Obviously the baby is going to be very dehydrated. So all what you do is நீங்கள் வந்து வாட்டர் எதுவுமே அவுட் சைட் நார்மல் டெம்பரேச்சர் நீங்கள் ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஃபீட் பண்ணுங்கள் ரெகுலராக, நல்ல ஈஸி ஃபுல் லூஸ் கார்மெண்ட்ஸ் போட்டு விடுங்க குழந்தைக்கு. அவங்களோட யூரின் அவுட்புட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இதுவே போதும். Hi ma'am, marriage ஆகி 1 year ஆகுது. I have thyroid, Pcos and block in one fallopian tube. Tried simple treatment for 3 months to conceive but no success. Doctor advised for laparoscopy. What should I do? It's advisable ma, because இப்போ டியூப் பிளாக் இருக்குது அப்படின்னா the 100% ரீசன் ஏதான டியூப் கண்டிப்பாக கன்ஃபார்ம்டாக பிளாக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது the gold standard test is laparoscopy. ஸோ laparoscopy தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து adequate information கொடுக்க முடியாது. Since we've already tried for pregnancy and they're suspected to have one tubal block, definitely laparoscopy will aid you in the next step. So do not hesitate, please go ahead because it will help you a lot in decision making. Next question. மேம், எனக்கு பிபி ப்ரெக்னன்சியில் தான் வந்துச்சு, பட் ஆஃப்டர் டெலிவரி நான் டேப்லெட் சாப்பிடல. பேபிக்கு இப்போ 4 months ஆகுது. ஸோ பிபி இப்போது 170 110 இருக்குது. இது போயிடுமா போகாதா?
See, யூஸ்வலாக ப்ரெக்னென்சியில் நம்ம கண்டுபிடிக்கிற பிபி வந்து மினிமம் 6 to 8 வீக்ஸ் போஸ்ட் டெலிவரி கண்டிப்பாக போகணும், குறையணும். இட் ஹேஸ் டு பிகம் நார்மல். அப்போ தான் இட் இஸ் ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன். இப்போ 4 மாதம் ஆகியும் உங்களுக்கு பிபி கண்டினியூஸாக ஹையாக இருக்குது அப்படின்னா அது ப்ரெக்னென்சியில் கண்டுபிடிச்சிருக்கோமே தவிர இட் இஸ் நாட் ஜஸ்ட் the pregnancy high BP alone. So you definitely have to take medications for high BP. You might have to continue it at least 3 months to 6 months நீங்க ரெகுலரா உங்க BP மானிட்டர் பண்ணி மெடிசின்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். அது மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃபிசிஷியனை இமிடியேட்டா பார்த்து BP மெடிசின் ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு எடுங்க. அப்புறம் BP பார்த்துட்டு அது வந்து அந்த மெடிசின்ஸை நம்ம தாராளமாக டைட்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் மேம், 28 வீக்ஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் கால் ரொம்ப வீங்கி இருக்கு டாக்டர், என்ன பண்ணுறது? ஓகே, 28 வீக்ஸ் கால் வீக்கோன்னா ஃபஸ்ட்டு திங் பிபி செக் பண்ணுங்கள். ரெண்டாவது ரொம்ப நேரம் நீங்கள் நிற்கிறீங்களான்னு பாருங்கள், இல்லை உட்காரும் போது ரொம்ப நேரம் எதனா காலை தொங்க போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி கால் தொங்க போடுறீங்கன்னா கீப் சம் ஃபுட் ஸ்டூல் அண்ட் ட்ரை டு கீப் யுவர் லெக் ஆன் டாப் ஆஃப் இட். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் நிற்கும் போது வந்து நிறைய வந்து ஸ்வெல்லிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை பார்த்துட்டு, அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து படுத்துக்கும் போது வாட் யூ குட் டூ இஸ், 2 காலும் நீங்கள் 2 பில்லோ வச்சு காலை வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக வச்சுக்கலாம். நீங்கள் தூங்கி எழுந்து கால் வீக்கோ சரியாயிடுது அப்படின்னாலே தட் மீன்ஸ் இட்ஸ் நார்மல் தட் யூ பீன் ஸ்ட்ரெயினிங் ஆர் நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால அப்படி வரலாம். ஸோ ட்ரை டு அவாய்ட் ஸ்டாண்டிங் ஃபார் டூ லாங், கீப் அ ஃபுட் ஸ்டூல் ஃபார் ஹெல்ப் அண்ட் ஆல்சோ மேக் ஷுர் தட் டு see if your BP is normal. அண்ட் எங்களோட வீடியோவும் ஒன்று இருக்குது அபவுட் லெக் ஸ்வெல்லிங், அதை மறக்காமல் பாருங்கள். Next question. Hi ma'am, my baby is 2 months old, not gaining weight, but milk drink is adequate. What is the reason and what should I do for my baby to gain weight? I think 2 months old not gaining weight, either உங்க pediatrician அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்களா? ஏன்னா வந்து 2 months is too early to comment on a proper weight gain. The baby usually doubles its birth weight by the end of 3 months. ஸோ அதாவது இப்போ ஒரு குழந்தை வந்து 2.5 கிலோ குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிறக்கும் போது அந்த குழந்தை 2.5 கிலோ அப்படின்னா ஒரு 3 months, ஒரு குவார்ட்டர், அது பிறந்து 3-4 monthsல அது டபுள் ஆகிருக்கணும், ஒரு 5 kilos ஆகிருக்கணும். ஸோ ஒரு 2 monthsன்றது might not it might be too early to comment that it's not gaining weight. அடிக்குவேட்டாக மில்க் குடிக்கிறதான்னு பாருங்கள். ஏன்னா வேறு எதுவுமே நம்ம வந்து குழந்தைக்கு வந்து 6 months வரைக்கும் நம்ம எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ மில்க் ஃப்ரீக்வெண்ட்டாக குடிக்கிறாங்களான்னு பாருங்கள், நல்லா பர்ப் பண்ணுறாங்களா, யூரினேட் நல்லா பண்ணுறாங்களா, இது எல்லாமே, அண்ட் த பேபி இஸ் ஆக்டிவ், இது எல்லாமே நல்லா நடந்ததுன்னா தட் மீன்ஸ் த பேபி இஸ் அப்சல்யூட்லி ஆல் ரைட். அண்ட் ஒன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஜெனட்டிக்ஸ். ஸோ ஆல் பேபிஸ் வந்து நம்மளுக்கு ஆசையாக இருக்கும், கண்டிப்பாக எல்லா பேபியும் நம்ம கொழுன்னு சப்பியாக இருக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை இல்லையா? குழந்தை பருவத்தில் எல்லாருக்கும் வந்து சப்பியாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் வளர வளர வந்து ஈஸியாக அட்லீஸ்ட் ஒரு 18-19 இயர்ஸ்லேருந்து காலேஜ் போகிறதுலேருந்து எல்லாரும் ஸ்டிக் தின்னா ஒல்லியாக இருக்கணும்னு ஆசை. ஸோ இட்ஸ் அ ரியல் பிக் கான்ட்ராஸ்ட். ஸோ ஐ திங்க் வாட் யூ நீட் டு டூ இஸ் ஆல்வேஸ் ஹாவ் அ மாட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது குழந்தை பருவத்துலேயும் சரி, ஒரு மாட்ரேட் லெவல் ஆஃப் ஹெல்த்தினஸ் இஸ் மோர் தென் எனஃப். அது ரொம்ப சப்பியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப ஸ்டிக் தின்னாகவும் இருக்க வேண்டாம். ஸோ ஐ திங்க் ஆஸ் லாங் அஸ் த பேபி இஸ் ஆக்டிவ், ஃபீடிங் வெல், actively moving and happy baby அப்படின்னா I don't think you should be really bothered, because even genetic tendency plays a role. நீங்கள் உங்களோட ஃப்ரேம் எப்படி இருக்குது, உங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஜெனட்டிக் டெண்டன்சியே டு ஹேவ் ஸ்மால் பேபி, நீங்களும் ரொம்ப ஒரு 50 kilos தான் இருப்பீங்க, 45-50 kilos, and you are small built அப்படின்னா உங்கள் பேபியும் அப்படி தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் மேம், எனக்கு IUI ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, பட் பீரியட் டேட்டுக்கு 1 week முன்னாடியிலேருந்தே வாட்டரி டிஸ்சார்ஜ் இருக்குது. நான் ப்ரெக்னென்ட் ஆக சான்ஸ் இருக்கா? ஓகே, வாட்டரி டிஸ்சார்ஜ்னா ஐ திங்க் இட்ஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ்னு நான் நினைக்கிறேன். வாட்டரி டிஸ்சார்ஜ், ஃபால் ஸ்மெல்லிங், இச்சிங் எதான இருந்தால் டெஃபினட்டாக யூ நீட் ட்ரீட்மெண்ட் ஃபார் தட், பிகாஸ் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது வெஜைனால IUI பண்ணும்போது. போஸ்ட் IUI இதுக்கும் ப்ரெக்னென்சிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஸோ do not try to confuse yourself or get worried. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்னால ப்ரெக்னென்சி பாதிக்குமான்னு கவலைப்படாதீங்க, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் டெஃபினட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ், இச்சிங், ஃபால்ஸ் ஸ்மெல், வாடை இருந்தது அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹலோ மேம், ஐ எம் நவ் அட் 33 weeks. மை AFI level is 8.4 centimeter. I have been given IV infusion. Is it still a concern for preterm? எஸ் அண்ட் நோன்னு சொல்லணும். ஏன்னா AFI வந்து 8 இஸ் ஸ்லைட்லி ஆன் த லோவர் லிமிட். ஒரு 10-11 கிட்ட இருந்தால் we would consider it as normal. 33 weeks AFI 8னா I want to know many other things. ஒன், குழந்தையோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வெயிட் ஒரு 2 கிலோ வந்துருத்தா, அம்மாவுக்கு பிபி சுகர் எதுவும் ப்ராப்ளம் இல்லையா, ரத்த சோகம் எதுவும் இல்லையா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான்
அந்த ஃப்ளூயிட் லெவலை பற்றி நம்ம பார்ப்போம் அண்ட் குழந்தைக்கு போகிற blood flow எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நார்மலாக இருந்தால் தாராளமாக யூ கேன் வெயிட் கீப் மானிட்டரிங் எவ்ரி வீக் ஆர் 2 weeks அண்ட் தென் யூ கேன் பிளான் ஃபார் டெலிவரி. ஸோ 8னாலே உடனே ப்ரீடம் டெலிவரி ஆகணும் அப்படிலாம் கிடையாது. மானிட்டர் பண்ணி கரெக்டான டைமில் ஏதான இஷ்யூ இருந்தால் மட்டும் டெலிவரி பண்ணால் போதும். Next question. Hi ma'am, I'm Priya, 24 years. I had my first IVF using TESA procedure for husband and it ended in negative. When should I go for next frozen embryo transfer? Whether TESA will be the reason for IVF failure? See, IVF failure, IVF per se is a huge topic. என்னன்னா டீசா நம்ம பண்ணும்போதோ டீசா பீஸா பண்ணி நம்ம வந்து ஐவிஎஃப் எக்ஸி பண்ணும்போது ஃபெயிலியர் ரேட் வந்து அதனால தான் ஃபெயிலியர் ஆகுதுன்னு எந்த பர்டிகுலர் கண்டிஷனையும் நம்ம சொல்ல முடியாது. பட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டாக், கெமிக்கல் டாக் விச் கோஸ் இன்சைட். ஒரு எம்ப்ரியோவை ஒரு கருவை வந்து யூட்ரஸ்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா அதை எடுத்து அந்த கரு ஹெல்த்தின்னு பார்த்து தான் நம்ம கர்ப்பப்பைக்குள்ளேயே வைக்கிறோம். அந்த கர்ப்பப்பை அந்த கேவிட்டிக்குள்ளேயே நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, அந்த குழந்தையும் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேவிட்டி ஹேஸ் டு ஆக்சுவலி அக்செப்ட் த எம்ப்ரியோ. அது எம்ப்ரியோ அக்செப்ட் பண்ணி கரெக்டாக போய் உட்காந்து இம்ப்ளான்டேஷன் ஆகி அந்த ஃபார்மேஷன் அழகாக வந்தால் தான் அந்த ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு முறை ஐவிஎஃப் ஃபெயில் ஆனால் எல்லா முறையும் அப்படி ஆகணுன்ற அவசியமே கிடையாது. கண்டிப்பாக ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ் இருக்குன்னா மினிமம் ஒரு 2 to 3 months கேப் விட்டுட்டு உங்கள் டாக்டரே சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃபியூ மந்த்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைக்கிள் நீங்கள் ஃப்ரோசன் எம்ப்ரியோக்கு தாராளமாக போகலாம். Next question. Hi ma'am, baby heartbeat very low, so abortion பண்ணிட்டோம் 5th month. So what reason? மேபி ஹார்ட் பீட் வெரி லோ அப்படின்றது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஐ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் என்ன ரீசன்னு நான் சொல்கிறதுக்கு. பிகாஸ் ஹார்ட் பீட் லோ 5th monthல எதனால ஆகணும்னா எதர் ஹார்ட் இஷ்யூ எதான ரேட் ப்ராப்ளம் ரிதம் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும், ஹார்ட் பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேபிஸ் we do identify that. ஸோ ஐ திங்க் அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்தோன்னா என்னால் சொல்ல முடியும். Next question. Hi ma'am, 28 weeks pregnant, how to reduce sugar level since my baby weight is higher than normal level? What to do, doctor? Okay, sugar level ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக யூ நீட் டு அட்லீஸ்ட் 1-2 things. 1 physical activity. நீங்கள் எதர் வாக்கிங்கா யோகா ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் என்ன வேணால் பண்ணலாம். தட்ஸ் இஃப் யூர் யூஸ் டு இட். தட்ஸ் 1 is physical activity. 2 obviously white refined sugar of any form. அது நீங்கள் காஃபி, டீ, ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் கண்டிப்பாக அதை கட் டவுன் பண்ணி தான் ஆகணும் இஃப் யூர் அ டயபெட்டிக். அண்ட் மெடிசன்ஸ் ப்ளஸ் அந்த மெடிசன்லேயும் சரியாலன்னா அப்புறம் தான் வந்து இன்சுலின் போடுவாங்க. ஸோ as long as நம்ம வந்து இந்த விதத்திலேயே if you are able to keep your diet under control, I don't think we might have to end up with insulin. Next question. Ma'am, எனக்கு 7 years before hernia operation நடந்துச்சு, இப்போ 16 weeks pregnant. இதனால நார்மல் டெலிவரிக்கு ப்ராப்ளம் வருமா? ஓகே, ஹர்னியா ஆப்ரேஷனுக்கும் ப்ரெக்னன்சிக்கும் டெஃபினட்டாக பிரச்சனையே இல்லை. தாராளமாக நீங்கள் எந்த இடத்துல ஹர்னியான்றது நிறைய இடத்துல வரலாம். ஒரு ஸ்கார் பண்ண இடத்துல வரலாம், இன்குவைனலாக வரலாம், ஃபெமரல். ஸோ நிறைய இடம் இருக்குது ஒரு ஹர்னியா வரதுக்கு. ஹர்னியான்றது அந்த ஷீட்டு கவரிங் ஷீட்டு வீக் ஆகி குடல் பகுதி வெளில வருது. ஸோ அதுதான் ஹர்னியா. மெஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் நார்மல் டெலிவரிக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. தாராளமாக யூ கேன் ஆப்ட் ஃபார் அ நார்மல் டெலிவரி. தட் அலோன் cannot be a reason for cesarean. So don't worry at all. Next question. I am 32 years old. எனக்கு 9 yearsல பொண்ணு இருக்குது. செகண்ட் பேபி அபார்ட் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் டைம் மோலார் ப்ரெக்னன்சி டிஎன்சி பண்ணிட்டாங்க. 6 months ஆச்சு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணலாமா? ஹெச்சிஜி is 2. ஃபைப்ராய்ட்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எஸ், மல்டிபிள் மிஸ்கேரேஜஸ் உங்கள் ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை மோலார் ப்ரெக்னன்சினால கூட மிஸ்கேரேஜஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி ஃபைப்ராய்டுக்கும் மோலார் ப்ரெக்னன்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ தட் ஹேஸ் அப்சல்யூட்லி நோ கொரிலேஷன். நம்பர் 1. நம்பர் 2, ரிப்பீட்டடாக உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது ப்ளஸ் இப்போ ஒரு மோலார் ப்ரெக்னன்சி வந்திருக்குன்னா ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் ஆர் ரெக்கமெண்ட் போத் யூ அண்ட் யோர் ஹஸ்பண்ட் டு டேக் அ கேரியோடைப் டெஸ்ட். ஒரு குரோமோசோம் டெஸ்ட் எடுத்தால் தான் உங்கள் குரோமோசோம்ஸ் நார்மலாக இருக்கா இல்லை அதில் ஏதான ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியும். I understand that you have a healthy baby, not that you can't have a healthy baby later on, but since there are recurrent pregnancy losses, adu recent plus or molar pregnancy na definitely you can start planning your pregnancy because HCG levels ipo kammi aidichu. You can start with next, but make sure that you get yourself tested, chromosome test both for you and your husband. Next question. Ma'am, I am in my 40th week but pain innum varala. Actual date 22 this month. Ana 28 க்கு change பண்ணிருக்காங்க.
because my scan report says that I conceived after 6 days. 1 week, yeah. Is it okay, ma'am? It's okay, definitely okay. ஏன்னா இப்போ இன்னும் 20 or 25ல தானே இருக்கும், இன்னும் 2-3 days இருக்குல்ல, தாராளமாக யூ கேன் ஹோல்ட் ஆன். ஒன்ஸ் நம்ம ஸ்கேனில் கரெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த டேட் வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஐ எம் கிளாட் தட் யுவர் டாக்டர் இஸ் வெயிட்டிங். ஸோ இட் இஸ் அ குட் திங். தாராளமாக ஒன்று பெயின் வரும், இல்லைனா உங்களுக்கு அட்மிட் பண்ணி பெயின் இன்டியூஸ் பண்ணுவாங்க. Next question. Hello doctor, I am 8 months pregnant and I am having severe foot pain without any swelling. Please advise. Severe foot pain, a couple of things. One, உங்களோட calcium, vitamin D levels, magnesium and vitamin E. So I think இந்த 4 baseline things வந்து கரெக்டாக இருந்ததுன்னா most of the time அது உங்களோட water intake, இது எதுவுமே இதெல்லாம் நார்மலாக இருந்தாலே ஆக்சுவலாக அந்த லெக் பெயின் ஃபுட் பெயின்லாம் தாராளமாக கம்மியாயிடும். ஸோ உங்களோட விட்டமின் நீங்கள் எப்படி உங்கள் டயட் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். விட்டமின் டி, B12, கால்சியம் அண்ட் ஆல்சோ விட்டமின் இ. ஸோ இதெல்லாம் அண்ட் B12 நம்ம பி காம்ப்ளெக்ஸ். ஸோ இதெல்லாமே மானிட்டர் பண்ணாலே தாராளமாக வி கேன் கெட் யுவர் செல்ஃப் வித் குட் வாட்டர் இன்டேக் யூ கேன் கெட் ரிலீவ்ட் ஆஃப் யுவர் பெயின். Next question. Please explain about family planning and also laparoscopic procedures. Yeah, that's right. I think that's I did see and the adhe comment I did see for a YouTube comment le paathe family planning. Yes, we will definitely make a in-depth video on family planning. Family planning le nariya methods irukku, contraception le nariya methods irukku. Thank you so much for bringing it up. Na kandipa vand I will be placing a separate video on laparoscopic sterilization. So family planning, do keep watching our videos. Next question. Ma'am, C-section பண்ணி 10 months ஆகுது, பேக் பெயின் அண்ட் ஸ்பைனல் இன்ஜெக்ஷனால பெயின் ஹெவியாக இருக்குது, சரி பண்ண முடியுமா? தாராளமாக சரி பண்ண முடியும். பட் ஒன்லி திங் இஸ் தட் உங்களுக்கு ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்து உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் பேக் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணலாம். ப்ரிட்டி ஷுவர் யூ வுட் பி ஃபீடிங் அண்ட் ரன்னிங் பிஹைண்ட் த கிட் உங்களுக்கு இது செகண்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னாலும். ஸோ வாட் யூ குட் டூ இஸ் ஒன், ஒரு ஆர்த்தோபெடிஷன் நீங்கள் பார்க்கலாம். நம்பர் 2, ஃபிசியோதெரப்பி தாராளமாக பண்ணலாம், யோகா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் ஆல் தீஸ் 3 வித் குட் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ கெட் யுவர் செல்ஃப் ரிலீவ் வித் தட் பேக் பெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேம், எனக்கு இப்போ 6th month ஸ்கேன் எடுத்தோம். பேபிக்கு பிரெயினில் லேட்ரல் வென்ட்ரிக்கல் ஐசோலேட்டட் ரைட் 11.4, லெஃப்டில் மைல்ட் வென்ட்ரிக்கல் இருக்குது. இதனால பேபிக்கு எதுவும் ப்ராப்ளமா? எஸ், நான் ஆக்சுவலாக இதே லைவில் நம்ம ஒரு இனிஷியலாக ஒரு இது கொஷின் கூட இதை பற்றி இது பண்ணோம். டைலட்டேஷன் அப்படின்னா ஒரு 10 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் ஃப்ளூயிட் கலெக்ஷன் பிரெயினில். ஒரு 11.5ன்றது கொஞ்சம் பார்டர் லைன், கொஞ்சம் ஹையர் இதில் இருக்குது. மற்ற உறுப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 1, 2 டவுன் சிண்ட்ரோம் ஸ்க்ரீனிங், அதாவது ப்ரீநேட்டல் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். 3 வைரல் இன்ஃபெக்ஷன், டார்ச் இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். 4வது குழந்தைய சுற்றி இருக்கிற ஃப்ளூயிட் ஆம்னியோசென்டசிஸ் பண்ணி குழந்தையோட குரோமோசோம்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நார்மலாக இருந்தது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் திருப்பியும் டீட்டெயில்டாக அந்த பேபியோட பிரெயின் பார்க்கணும். அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கா இல்லை அதே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணனா நம்மளுக்கு தாராளமாக நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். யூஸ்வலாக 10 to 11 இதே மாதிரி மெயின்டைன் ஆனால் மேஜர் ப்ராப்ளம் வராது, ப்ரொவைடட் நான் சொன்ன எல்லா திங்ஸும் நார்மலாக இருக்குன்ற பட்சத்தில் the baby almost close to 90 to 95% of the time the baby will be fine. Next question. Hi ma'am, I'm 30 weeks pregnant and my child have echogenic bowel. They said it is a marker for Down syndrome but no other anomalies found in scan. How many weeks pregnant? 30 weeks. 30. Okay. இப்போ நம்ம 30 வீக்ஸ் ஆயிடுத்து. ஆல்ரெடி ஐ ப்ரெஸ்யூம் நீங்கள் எதர் 3rd மந்த்லையோ இல்லை 4th 5th மந்த்லையோ நீங்கள் அந்த டவுன் சிண்ட்ரோம் ஸ்க்ரீனிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பண்ணியிருப்பீங்க. அதில் லோ ரிஸ்க் அப்படின்னா இதுக்காக பயப்பட வேண்டாம். 1. 2வது எக்கோஜெனிக் பவுல் கேன் பி பிகாஸ் ஆஃப் மெனி ரீசன்ஸ். 1 நார்மல் வேரியண்ட்டாக இருக்கலாம், 2வது டிரான்சியன்ட் ஃபைண்டிங்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் பெருக்குடல் வளர வளர அது எக்கோஜெனிசிட்டி கம்மியாயிடலாம். 3வது இஃப் நாட் வளர வளர சரி ஆகலை இல்லை சிறுகுடலும் கொஞ்சம் வீக்கமாக இருக்குது அப்படின்னா இட் குட் பி அ பாயிண்டர் டுவர்ட்ஸ் இவால்விங் பவல் ப்ராப்ளம். அதாவது ஒரு குடல் ப்ராப்ளமை நம்ம முன்னாடி தெரியறதுக்கு அது ஒரு பாயிண்டராக கூட இருக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டவுன் சிண்ட்ரோம் மட்டும் கிடையாது. as long as the டவுன் சிண்ட்ரோம் ஸ்க்ரீனிங் நெகட்டிவ்ன்ற போது லோ ரிஸ்க்னு வந்திருக்குன்னா இதுக்காக பயப்படாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேம், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஃபோலிக் ஆசிட் எடுக்கலை, இதனால ஏதாவது ப்ராப்ளமா? ஓகே, ஃபோலிக் ஆசிட் நாங்கள் எது கொடுக்கறதுனா குழந்தையோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நான் ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டா தான் என் குழந்தையோட பிரெயின் ஐக்யூலாம் கரெக்டாக இருக்கும். நோ, நாட் ரியலி. ஃபோலிக் ஆசிட்ன்றது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுக்கறது. சப்போஸ் நீங்கள் எடுக்கலை, மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை உங்களுக்கு தெரியாது எடுக்கணும் அப்படின்னாலும் as long as ஸ்கேனில் 3rd month ஸ்கேன் 4th month ஸ்கேன்லலாம் நல்லா இருக்க குழந்தை அப்படின்னா then don't worry at all, you should be good to go. Next question.
மேம் என் வைஃப் 9 வீக்ஸ் ப்ரெக்னன்சியில் இருக்காங்க. இன்றைக்கி ஸ்கேன் பண்ணோம், பேபி ஹார்ட் பீட் 185 இருக்குது. இது நார்மலா? அண்ட் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வேறு இருக்குது. அடிக்கடி பிளட்டு கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, உங்களோட டூ திங்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஒன்று வந்து பேபியோட ஹார்ட் பீட், இன்னொன்று கான்ஸ்டிபேஷன். பேபியோட ஹார்ட் பீட் ஒரு 180-185 டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், அதாவது ஒரு 3 monthsக்குள்ளே இருக்கிறது இஸ் நாட் அன் இஷ்யூ அட் ஆல். ஒரு 180-85 இட்ஸ் பிரிட்டி மச் ஓகே. ஏன்னா அந்த ஹார்ட் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் பீட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் ஹையாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் 150-160 ரேஞ்சுக்கு கீழே வரும். ஸோ ஹார்ட் ரேட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்பர் 1, பிகாஸ் 9 வாரம் தான் ஆகுது. ரெண்டாவது கான்ஸ்டிபேஷன். அகெயின் கான்ஸ்டிபேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான், அந்த ஹார்மோன்னால தான் ஆகுது. நிறையா தண்ணி குடிக்கலாம், ஃபைபர் டயட் எடுத்துக்கலாம், கீரை, வெஜிடபிள்ஸ், லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், சூப்பில், சாலடில், ஃப்ரூட்ஸில், அந்த மாதிரி உங்களோட டயட்டை மாற்றிக்கலாம். ப்ரூன்ஸ் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப சேஃபான சில பவுடர்ஸ் இருக்குது, தட் இஸ் தட் சைலியம் ஹஸ்க், அந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ஃபைபர் ஃபுட்ஸ் கண்டெய்னிங் இருக்குது. அதை நல்லா நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதுவே இட் வில் ரிலீவ் த கான்ஸ்டிபேஷன். நிறைய ப்ராப்ளம் வந்து ஏன்னா கான்ஸ்டிபேஷனில் ப்ளீடிங்கும் ஆகும்போது ரொம்ப அனிமிக்காக இருக்கான்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டைமில் அயனோ கால்சியமும் கொடுத்தோன்னா திருப்பி இட் வில் அக்ரவேட் கான்ஸ்டிபேஷன். ஸோ அதனால அவங்க டயட்ரி சேஞ்சஸ் எடுத்துன்னு வந்தாலே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேம், ஐ எம் 30 வீக்ஸ் ப்ரெக்னென்ட். ஐ ஹாவ் தைராய்ட் ப்ராப்ளம். 50 mcg டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ 75 mcg இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால பேபிக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா? அப்சல்யூட்லி நாட். பிகாஸ் நீங்கள் ஆஸ் லாங் அஸ் உங்களோட தைராய்ட் டிஎஸ்ஹெச் லெவல்ஸ் வந்து க்ளோஸ் டு 3.5 லெஸ் தென் 5 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ அந்த 50லேருந்து 75 மாற்றுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது கரெக்டாக அந்த லெவலுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பயப்படவே வேண்டாம். மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. என் ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் டெஸ்ட்டில் ஜூஸ்பெர்மியான்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெக்னென்ட் ஆக சான்ஸ் இருக்கா? Obviously, azoospermia அப்படின்னா 2 waves. One, sperms are not seen in the semen sample அர்த்தம். அது வந்து ரெண்டாவது, you need to meet an andrologist to check whether the sperms are actually produced obstruct ஆயிருக்கு, so it's not seen in the semen, இல்லைனா ப்ரொடக்ஷனே இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ப்ரெக்னென்சி ஆக முடியாதுலாம் கிடையாது. ப்ராபப்ளி நேச்சுரல் கன்செப்ஷன், நேச்சுரலாக நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். பட் எதர் IUI, இஃப் த ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர், தே கேன் ரிட்ரீவ் இட் அண்ட் டூ அன் IUI, ஆர் இல்லைனா IVF ICSIயில் தாராளமாக யூ கேன் கெட் ப்ரெக்னென்ட். Next question. Ma'am, my husband is sugar patient after COVID. Now we are trying for pregnancy. What can I do? One, உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வருங்க. உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு half an hour to 45 minutes a day is a must. 2, சுகர் கண்ட்ரோல். HbA1c லெஸ் தென் 6 இருக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நாங்கள் வந்து விமனை வந்து நாங்கள் சுகர், தைராய்டு, பிபி, வெயிட்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு சொல்கிறோமோ, அதே அளவு ஹஸ்பண்ட் சைட்லேருந்தும் ஒரு ஃபாதராக பிளான் பண்ணும் போதும் அவங்க சைட்லேருந்துமே வந்து அவங்களோட சுகர், தைராய்டு அண்ட் ஹைட், வெயிட் கரெக்டாக வெயிட் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்பெர்ம் குவாலிட்டி. ஸோ சுகர் கண்ட்ரோலில் வச்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பிளானிங் யுவர் ப்ரெக்னன்சி. Next question. This is regarding IVF treatment. Hi ma'am, I'm 42 years old, history of heart attack, and I have not got my periods for 1.5 years. Is there any chances of IVF treatment for getting pregnant? ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னா, the first thing what I want to know is your hormone levels. உங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் எப்படி இருக்குது, எதனால உங்களுக்கு 1.5 years பீரியட்ஸ் வரல. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாதான் whether are you even getting into menopausal status or are you in the reproductive phase ன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். The first thing you need to do is to take your hormones and check on an ultrasound how is your uterus and ovaries. இந்த 2 things வச்சு தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம பிளான் பண்ண முடியும். Next question. Ma'am, I did laparoscopy last year for endometriosis near left ovary. Again, is there any chance of getting endometriosis? Endometriosis is a condition which, yes, you do have chances of recurrence, but எல்லா வாட்டியும் ரெக்கர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. A patient who's had endometriosis, when compared to another person who's absolutely normal, the chances for her to get slightly more recurrent endometriosis வந்து கொஞ்சம் chances அதிகம் தான். But that doesn't necessarily mean that it has to recur. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம மானிட்டர் பண்ணி கரெக்டாக நம்ம ப்ரெக்னன்சிஸ் முடிச்சிட்டோன்னா then we'll be little happy. Okay, next question. Ma'am, my LMP differs from USG. Also, my nausea and morning sickness suddenly stopped. I was very tired last week, but this week I feel so energetic. Is it normal, ma'am?
எஸ் இட்ஸ் குவைட் நார்மல். கவலையே படாதீங்க. உங்கள் எல்என்பியும் அண்ட் அல்ட்ராசவுண்ட் இடிடியும் மேட்ச் ஆகலைன்னா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பேபியோட லெங்த் அண்ட் மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம வந்து அது கணிக்கிறோம். ஸோ நாசியா வாமிட்டிங் இல்லைன்னா ப்ரெக்னென்ட் இல்லைன்னா அது அர்த்தமே கிடையாது. ஸோ நிறைய பேர் இதுதான் மித்தாக நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வாமிட்டே பண்ணலையே டாக்டர், எனக்கு ஒரு வாட்டி கூட நான் வாமிட் பண்ணவே இல்லை, நான் நிஜமாவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கன்னா அப்படின்னு கேட்குறவங்கலாம் இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான மித்ஸ் போயிட்டே இருக்கு எல்லார்கிட்டயும். ஹாய் மேம். ஐயோ பீஸ்ட் மோட், நீனா கிளம்பலையா? இங்க தான் இருக்கியா? ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு வந்திருக்கேன் மேடம். ஏன்? போன வாரம் என் பெரியம்மா பொண்ணு வந்து பிரெக்னெண்டா இருக்கா மேடம். சரி அவங்களுக்கு ஆசையா இந்த அண்ணாச்சியும் பப்பாலையும் வாங்கிட்டு போனேன் மேடம். முகத்திலேயே அடிச்சு அனுப்பிட்டாங்க மேடம். அது பிரெக்னன்சி இருந்தா அதெல்லாம் கொடுக்க கூடாது, அபார்ட் வாங்க போற நீ. சோ இதே மாதிரி தான் நான் சொன்ன. நீ அப்படியே என் வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். போய் பாரு எல்லா வீடியோஸும். நீங்களும் நாளைக்கு மறக்காம எங்களோட நிறைய மித்ஸ் இந்த மாதிரி பிரெக்னன்சில இது பண்ணலாமா, இது எடுத்துக்கலாமா, இது சாப்பிடலாமா, போகலாமா, வாக்கிங் போகலாமா, எக்கச்சக்கமான டவுட்ஸ் இதே மாதிரி எங்களோட வீடியோஸில் ஒரு படி பண்ணிக்கோ. ஸோ இட்ஸ் கோன் டு பி அ சீரீஸ். த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சீரீஸ் ஆன் ப்ரெக்னன்சி மிஸ் இஸ் கெட்டிங் ரிலீஸ் டுமாரோ. ஸோ நாளைக்கு மார்னிங் மறக்காமல் எல்லாரும் டியூன் இன் டு ஆர் யூடியூப் சேனல் அண்ட் எங்களோட ப்ரெக்னன்சி மித் வீடியோவை எங்களோட டீமோட என்ஜாய் பண்ணி பாருங்க. ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. ஸோ see you all soon. I think I guess I almost நிறைய questions ஆன்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு questions இருக்குன்னா தாராளமாக do text us. We will take it up in our upcoming live sessions. See you all soon. Enjoy your upcoming videos. Take care. Bye bye. See you all until your next video. Bye. பிரெக்னன்சி மித். பிரெக்னன்சில நிறைய கட்டுக்கதைகள்லாம் இருக்கு தெரியுமா? அது என்ன 90s கிட்ஸ்லயே என்னமா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படி? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கல்யாணமான பொண்ணு இருந்தாவே ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா அது மயக்கம் போட்டு விழுந்தாவே போதும். அங்கிருந்து ஒரு பாட்டி வருவாங்க, கையை பார்ப்பாங்க, நாடி துடிப்பை பட்டு பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க அப்பா போறீங்க அப்படின்னு வெளியே வந்து சொல்லுவாங்க. நாட்டி துடிப்பை வந்து பார்த்தே சொல்லுவாங்களா நம்ம பிரெக்னன்சியா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என்னடா அப்படி சொல்லிட்டாங்க? அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். லேட்டா பிறந்துச்சு அப்படின்னா பொண்ணு, சீக்கிரமா பிறந்துச்சு அப்படின்னா பையன் அப்படின்னு சொல்லி. அப்படியா? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி எதானே இருக்கா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. நிறைய மூவிஸ்ல பாத்தீங்க அப்படின்னாவே பிரெக்னன்சி ஆனாலே அந்த பொண்ணு வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப புளிப்பு வந்து வேணும், எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு, மாங்காய் வாங்கி கொடு. மாங்காய் பிரெக்னன்சி டைம்ல தியேட்டருக்கு போய் படம் பார்க்கலாமா, பேபிக்கு கேட்டு அந்த டயலாக் மனப்பாடம் பண்ணி அந்த பேபி வெளியே வந்து சொல்லாத. அதெல்லாம் நல்லா இருக்குல்ல கேக்குறதுக்கு. அது மாதிரிலாம் நடந்தா அப்படியே நீங்க நல்லா நிறைய படம் பார்த்துக்கீங்க மட்டும் எனக்கு நல்லா தெளிவா தெரியுது.